அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும். ஹாய், நம்ம வீட்டோட கிரகப்பிரவேசம் ஏப்ரல் மாதமே பண்ணாலுமே பில்டர்ஸ்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ண பிறகு நம்ம இன்டீரியர்லாம் செய்துட்டு நல்ல நாள் பார்த்து வரத்துக்கு ஜூன் எண்டில் தாங்க வந்தோம். வந்த அன்னைக்கு நான் என்னென்ன செய்தேன் இந்த வீடியோஸில் பார்க்கலாம். பால் காசுகிற பாத்திரம் இது கூட புதுசு தாங்க. கிரகப்பிரவேசம் பண்ணுற அன்னைக்கு பூஜை பண்ண ஐயரே பேக்கேஜில் இந்த பாத்திரம், தட்டு, கரண்டி எல்லாமே கொண்டு வந்தார். அந்த பாத்திரத்தை இன்றைக்கி நான் பால் காசுறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். அதுதான் இப்போ மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டுருக்கேங்க. இந்த கிளாஸ் டாப் ஸ்டவ்வும் புதுசுங்க. இன்றைக்கி தான் ஓப்பனிங் செரிமனி. முன்னாடி நீங்களே நம்ம வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, ஸ்டீல் ஸ்டவ் தான் இருந்தது. நல்ல கண்டிஷனாகவும் இருக்குங்க. இருந்தாலுமே ரொம்ப நாளாக 3 பர்னர் ஸ்டவ் வாங்கணும்னு இருந்தது. வாங்குறது தான் வாங்குகிறோம். கிளாஸ் டாப் ஸ்டவ்வாக வாங்கிடலான்னு இது வாங்கியிருக்கோம். பொங்கலோ பொங்கல். இன்னும் லிஃப்ட் ஒர்க் ஆகலைங்க. அதனால் மொத்தமாக ஷிஃப்ட் பண்ண போகிறது இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக பொருட்கள் நாங்கள் என்ன கையில் கொண்டு வரமோ அதெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்கலாம். அப்புறமா லிஃப்ட் ஸ்டார்ட் ஆன பிறகு ஃபர்னிச்சர்லாம் வண்டி வச்சு கொண்டு வரலான்னு ஐடியா பண்ணி வச்சுருக்கோம். கிரகப்பிரவேசத்தன்னைக்கு வெறும் பால் மட்டும்தான் காசணும். அதனால் இன்றைக்கி பால் காசிட்டேன் அப்படியே சக்கரை பொங்கல் செஞ்சு சாமி கும்பிடலான்றதுக்காக சக்கரை பொங்கலுக்கு வறுத்துருக்கேன். பருப்பும் பச்சரிசி. வீடு குடி போகும்போதோ இல்லை கிரகப்பிரவேசத்துக்கு போதோ இல்லைன்னா இங்கே உப்பு தண்ணி வைக்கிறேன்னு அது மாதிரி எப்போ போனாலுமே நிறைய குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போகணுங்க. அது மாதிரி தான் நான் இன்றைக்கி இந்த குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு பக்கம் சக்கரை பொங்கலுக்கு பச்சரிசி வேகிறதுக்குள்ளே இன்னொரு பர்னரில் வெள்ளத்தை கரைச்சிக்கலாம். அப்போ அரிசி நல்லா குழைய வெந்த பிறகு கரைச்ச வெள்ளத்தை வடிகட்டி ஊற்றிட்டு கொதிக்க வச்சுட்டு வேலை ஆச்சு. வீடு குடி போகும்போது எப்படி நிறக்குடத்தில் தண்ணி கொண்டு போகணும்னு சொன்னேனோ அதே மாதிரி இந்த மாதிரி அரிசி, பருப்பு, முக்கியமாக கல்லுப்பு, புளி இதெல்லாமும் கொண்டு போகணுங்க. அது ஒரு லக்ஷ்மிகரம். நிரந்தரமாக நம்ம வீட்டில் எப்பவுமே தானியங்கள்லாம் நினச்சி இருக்குன்றதுக்காக இது மாதிரி கொண்டு வரணும். நம்ம அரிசி, பருப்பு, உப்பு, புளி, உமி வச்சா இன்னும் விசேஷம். எல்லாம் இருக்குது. எங்கே இருக்குன்னு தேடணும். நான் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டேன். பூஜை அறை பொருட்கள் மட்டும் மொத்தமாக கொண்டு வந்துட்டேன். ஏன்னா இனிமேல் இங்கே தான் பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோங்க. பூஜை அறையில் அவங்க அப்பா சாமி படங்கள்லாம் மாட்டிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே நான் சாமி சிலைகளுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி துணி கட்டிக்கிட்டு இருக்கேன். ஆமாங்க, சின்ன சின்ன சிலையாக இருந்தாலும் அவங்களுக்கு அழகாக துணி கட்டி நான் பார்ப்பேன். அதுதான் எனக்கு ரொம்ப திருப்திங்க. ஆக்சுவலாக அந்த வீட்டோட பிளானில் பூஜை அறையே இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பழையசே கொண்டு வர்றதா இல்லை எப்படின்னு மண்டையை போட்டு குழப்பிட்டு இருந்தேன். எனக்கு அழகாக ஒரு பூஜை அறையும் அமைஞ்சி அதில் முக்கியமாக இந்த சிகப்புக்கல் கிரனைட்டில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த ரைஸ் புல் அவுட் டப்பா பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது எப்படி நாங்கள் யோசித்து அரேஞ்ச் பண்ணோன்றதை வீடியோ கூட எடுத்திருக்கோம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், ஒரு சின்ன வீடியோவாக அடுத்தது போட்டுடலாம். நாம புது வீட்டில் சமையல் ஆரம்பிச்சிட்டியா? ஆரம்பிச்சிட்டோம் பாட்டி. ஃபஸ்ட்டு டே, புது கிச்சன், புது ஸ்டவ்வு, புது வீடு. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சமைச்சுட்டு இருக்கேன். 3 பர்னரில் இப்போ தான் சமைக்கிறேங்க. 3 சாம்பார் வச்சுட்டுருக்கு. கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் போட்டு சாம்பார், சாதம். இது கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் பண்ணுறாங்க. மொத்த சாமானுமே இன்னும் ஷிஃப்ட் பண்ணலைங்க. சும்மா இன்றைக்கி ஒரு நாள் சமையல் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாம் பேக்கெட்லேயே வாங்கிட்டு வந்திருக்கேன். காலைல டிஃபன் ஹோட்டலில் சொல்லிட்டோம், மதியானம் மீல்ஸ் ஹோட்டலில் வாங்கிக்கணும், நைட்டு ஹோட்டலில் வாங்கிக்கணும். வெறும் பால் காசுனாலும் சரி. அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே ஃபுல் குக்கிங் பண்ணலான்னு காலையிலே சக்கரை பொங்கல் செஞ்சு சாமி கும்பிட்டுட்டேன். இப்போது வடையோட சக்கரை சமையல் ஆயிடுச்சு. இன்னும் லிஃப்ட் வரலைங்க. அதனால் ஃபுல்லாக ஷிஃப்ட் பண்ண முடியாது. எப்படி ஒரு 10 days ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் கையில் என்ன தூக்கி வரணும் அதான் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். அதனால் அந்த வீட்லேயே இன்னும் பாதி சாமான் அப்படியே தான் இருக்குது. மிளகாத்தூள் மட்டும் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சிட்டு வீட்டில் தான் எடுத்துன்னு வந்துட்டேன்.
இன்னும் முருங்கைக்காய் வேகணும், வேகட்டும். காலையிலே வீடை தழும்பு போட்டுக்கிட்டேன். சிசர் எடுக்க முடியாமல் அர்ஜென்ட்டில் கத்தியில் கட் பண்ணல, சருன்னு ஆயிடுச்சு. முடிஞ்சிருச்சுப்பா. வடை போட்டுருக்கேன். என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாங்களா? கடலைப்பருப்பு வடை செக்கெண்ணெயில் போட்டிருக்கேன், அதனால நல்லா நுர வருது. சுட சுட சாதம், அப்புறம் சோச்சோக்காய் கூட்டு, கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், பருப்பு ரசம், கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது வச்சுக்கலாம். புது வீட்டில் சமைக்க போகிறோம், புது ஸ்டவ்வில் சமைக்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நைட் லேட்டாக தான் பட்டேங்க. ஆனாலுமே காலைல 3:30க்கெலாம் எழுந்துட்டோம். காலையிலே சக்கரை பொங்கலும் பால் வச்சு சாமி கும்பிட்டோம். மத்தியானம் சாப்பாடு இன்றைக்கி இதெல்லாம் செஞ்சுருக்கோங்க. கிரகப்பிரவேசத்தன்னைக்கு நாங்கள் வெறும் பால் தான் காசணும். அதனால இன்றைக்கி ஒரு ஃபுல் மீல்ஸ் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்றதுக்காக ஃபுல் மீல்ஸாக பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பாத்திரம் கொண்டு வந்துருக்கோம். மல்லிகை சாமான்லாம் சின்ன சின்ன கவரில் வாங்கி தேவைக்கு காய் கொஞ்சமாக மல்லிகை சாமான் இங்கேயே வாங்கி இங்கேயே சமைச்சிருக்கேன். இதோட ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். இனிமேல் நம்ம வீடியோஸ்லாம் இந்த கிச்சனில் தான் வரப்போகுதுங்க. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வரும் அடிக்கடிக்கு. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும்.